ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தை மாதம் 11ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சமநோக்கு நாள், கரிநாள், ரத சப்தமி, தேசிய வாக்காளர் தினம், இந்திய சுற்றுலா தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மகர லக்னம் இருப்பு 3 நாழிகை 26 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:35 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 9:19 மணி வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:11 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று காலை 10:42 மணி வரை சித்தம், அதன் பின்பு சாத்தியம். கரணம் இன்று காலை 10:30 மணி வரை கரஜை, அதன் பின்பு இரவு 9:19 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:34 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு பிற்பகல் 12:11 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 12 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். இந்த பூரம் உத்திரம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர், பிதாமகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வணங்க சுபிக்ஷங்கள் வந்து சேரும், உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். அதேமாதிரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சென்னையில் இருக்கிறவங்க கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில் அந்த சரபேஸ்வரர் வழிபாட்டில் கலந்துக்கிறது நல்லது ராகு காலத்தில். அப்படி இல்லைன்னா அதே ராகு காலத்தில் 4:30 6 வீட்டிலேயே ஒரு நெய் தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீ சர்வேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமினே நமக அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும், சந்தோஷங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக இன்றைக்கி ரதசப்தமி. இந்த ரதசப்தமி அப்படிங்கிறது என்னென்னா, இந்த சூரிய பகவானோட ரதம் இருக்கு பார்த்தீங்களா, தேர், அது அப்படியே வடக்கு நோக்கி நகரும். நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இது வரைக்கும் தெற்க இருக்குது, அப்படியே அதோட கிரணங்கள் இந்த கதிர்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படியே பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி அப்படியே போகும். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் என்ன இந்த சப்தமி ரொம்ப விசேஷம். இந்த சூரிய பகவானுக்கு அவ்வளோ விசேஷம். இந்த எதுக்காகன்னா, இந்த சக்கரை பொங்கல் இந்த சூரிய பகவானுக்கு தைப்பொங்கல் திருநாளில் நம்ம செய்வோம் கரெக்டாக. அப்படி செய்ய முடியாத ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ரசசப்தமியில் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுறது சூரிய பகவானுக்கு உகந்தது. கண்டிப்பாக இன்றைக்கி காலையில் சக்கரை பொங்கல் வச்சு நிவேதனம் பண்ணுங்க. அற்புதமான ஒரு சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும், நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள். மேஷ ராசியில் சந்திரன், மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது,
மகர ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்பகல் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரித்த வண்ணமாக இருக்கும். பிற்பகலுக்கு மேல் அலைச்சல்கள் இருக்கலாம். ஏன்னா சந்திர பகவான் உங்களோட அயன்ன சயன்ன போகம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல பிற்பகல் வரைக்கும் இந்த சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டுருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது விபூதி கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்பகல் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியெல்லாம் கிடைக்கும். பிற்பகலுக்கு மேல் செலவுகள் அதிகரிக்கலாம். இன்றைக்கி இந்த சந்திர பகவான் உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு இருக்கார். பிற்பகலுக்கு மேல் அவர் அப்படியே ராசி மாதிரி உங்களோட அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இருந்தாலும் இன்றைக்கி வரவு செலவு ரெண்டுமே சரிசமமாக இருக்கும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது சாக்லேட் 2 எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை யாருக்காவது கொடுத்துருங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல இருக்கார். சனீஸ்வரனோட சேர்ந்து கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும். டென்ஷன் இருக்கும். கொஞ்சம் கடுமையாக வேலை செய்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அப்படியே ராசி மாறி சாயந்தரம் உங்களுக்கு அப்படியே லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். பொறுமையாக இருங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கடகராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மகிழ்ச்சியும் பிற்பகலுக்கு மேல் பொறுப்பும் நிறைந்த நாள். சந்திர பகவான் உங்களோட பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டுருக்கார். காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும். பிற்பகலுக்கு மேலே அவர் அப்படியே உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். கர்மஸ்தானத்துக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓரளவுக்கு சந்தோஷமான இதெல்லாம் இருக்குங்க. அதே சமயம் உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மனமகிழ்ச்சியான செய்தி ஒன்று கண்டிப்பாக அலைபேசி மூலம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான சிம்மராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் சலசலப்பும் பிற்பகலுக்கு மேல் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார். சனீஸ்வர பகவானோட கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். கொஞ்சம் வேலை பலு இருக்கும். எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் பிற்பகலுக்கு மேலே அவர் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துக்கு வந்துடுறது ஓரளவுக்கு சிறப்பு கிடைக்கும். அதே சமயம் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்துலையும் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம்
பேசுகிற பேச்சுக்களில் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி புதுசாக தொழில் தொடங்கணும், இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விசேஷம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பிற்பகலுக்கு மேல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் எல்லாருமே சிறப்பக்கறை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் கலகலப்பும் பிற்பகலுக்கு மேல் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல இருக்கார். சந்தோஷமான நிகழ்ச்சியெலாம் இருக்கும். அப்படின்னாலும் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு இருக்கார். அதனால் கொஞ்சம் டென்ஷனோட சந்தோஷம் இருக்கும். அடுத்தபடியாக அவரே ராசி மாறி பிற்பகலுக்கு மேலே உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுறார். சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுடுறது கவனமாக இருக்கணும், சரியா? ஆனாலும் இன்றைக்கி காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல நல்ல செய்தியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக பரிமாற்றமாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கல்விகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு தெளிவான சூழ்நிலையில் நீங்கள் பயணிப்பீர்கள். கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் பிற்பகலுக்கு மேல் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சனீஸ்வரனோட சேர்ந்துருக்கார். கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்வேல். இருந்தாலும் பிற்பகலுக்கு மேல் இந்த சந்திர பகவான் உங்களோட களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துக்கு வந்தோடனே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் உத்தியோகத்திலே சரி தொழில் வியாபாரத்திலும் சரி கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அரசியல்வாதிகளுக்குலாம் இன்றைக்கி ரொம்ப முன்னேற்றகரமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல இருக்கார். பிற்பகலுக்கு மேல் அவர் அப்படியே ராசி மாறி உங்களோட பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார், சரியா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு நிகழ்ச்சிகள்லாம் சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச காரியங்களை அற்புதமாக சாதிச்சுக்கலாம். தொழில் வியாபாரமும் பரவாயில்லைங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் இராது. இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் மனமகிழ்ச்சியான சம்பவம் கண்டிப்பாக நடைபெறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக தித்திப்பாக வந்து சேரும். இன்றைக்கி விருச்சிகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்குங்க. பிற்பகலுக்கு மேல் ஓரளவுக்கு மனசில் அமைதி இருக்கும். ஏன் அப்படின்னா, சந்திர பகவான் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சனீஸ்வரனோடு சேர்ந்துருக்கார். பிற்பகலுக்கு மேலே அவர் அப்படியே ராசி மாறி உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு டென்ஷன் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வாகன பயணங்களில் கவனமாக இருங்க. மற்றபடி உறவினர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. உங்கள் வீடு தேடி வரலாம். அவங்களுக்கு மூலமாக ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9.
அன்பான மகர ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் தைரியமும் பிற்பகலுக்கு மேல் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானோட சேர்ந்தா கூட ஓரளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு நிலை இருக்கும். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு தெளிவாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த பாரங்கள் குறையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தியை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை தித்திப்பாக அமையும். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுதோ மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மனமகிழ்ச்சியும் பிற்பகலுக்கு மேல் தைரியமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். சனீஸ்வர பகவானோட சேர்ந்து அப்படியே பிற்பகலுக்கு மேல் ராசி மாறி உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். தைரியம் அதிகமாகிடும். அதேமாரி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். அதே சமயம் மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. குடும்பத்துலேயும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறது நல்லது. மற்றபடி இன்றைக்கி வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுதோம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மீன ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் அலைச்சலும் பிற்பகலுக்கு மேல் மன மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜென்மராசியில் இருக்கார். சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பிற்பகலுக்கு மேல் அவர் அப்படியே ராசி மாறி உங்களோட பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஓரளவுக்கு நன்மைகள் நிறைந்த நாள். ஆனாலும் காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் கொஞ்சம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வாகன பயணங்களில் கவனமாக இருங்க. பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. சரியா? இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7.